நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க இருப்பது விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கான பெண்களுக்கான பதிவு. அதாவது விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கான பதிவுகள் தான் வந்துகிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். இது வந்து எனக்கு எஸ்பெஷலி இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கான பதிவு தான். இந்த பெண்களுக்கான பதிவு அப்படின்னும் போது நார்மலாக ராசி மண்டலத்தில் விருச்சிக ராசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலபுருஷ தத்துவத்தில் ராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 8வது ராசியாக வருது. 8 என்பதே பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம். இந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு உயர்ந்த புண்ணியமான ஒரு புனிதமான உன்னதமான ஒரு ஸ்தானங்க. அதனால தானே என்னவோ தெரியல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு, ஆப்பும் உண்டு. அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னாக்கா அந்த மாதிரி வந்து துன்பங்கள், துயரங்கள், இழிவுகள், இன்னல்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், சோதனைகள் அடிச்சுக்கிட்டு அப்படியே அடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இதில் எதுவுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதே இல்லடா அப்படின்ற மாதிரி ஜானேர்னா முனம் சறுக்கும் அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அப்படியே வந்து நச்சு 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 நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நங்கு 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 நங்குன்னு வந்து மண்டையில் கொட்டும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விருச்சிக ராசி உங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னாக்கா 2nd and 5th லாடாக வந்து குரு பகவானே வராரு. ஜூபிட்டர் என்கின்ற குரு பகவான் 2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்துக்கும் வரதுனால ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கார பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனசறிஞ்சு ஒரு எறும்பு கூட துரோகம் அமைக்காமங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் உங்களை கொத்து புரோட்டா போட்டவன், உங்களை பதம் பார்த்தவன், உங்களை வந்து ஓட ஓட விரட்டினவன் பல பேர் இருப்பான், பல பெண்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு சிலருக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா தாயே பார்த்தீங்கன்னாக்கா அது தாய் தானா, இந்த வைத்தியாடா நம்ம பிறந்தோம் அப்படின்ற மாதிரி தாயே உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரே ராசி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாயே எதிரினாக்கா எல்லா ராசியும் நான் சொல்லுறேன். விருச்சிக ராசிக்கு மட்டும் இந்த வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி பெண்களுக்கு மட்டும் தாயே பார்த்தீங்கன்னாக்கா பல பேர்த்துக்கு வந்து எதிரியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா சந்திர பகவான் நீச்சமாகின்ற ராசி உங்கள் விருச்சிக ராசி. என்னதான் ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீரம், தீரம், விவேகம், வேகம் எல்லாமே ஸ்பீடு எல்லாமே அதிகம் தான், டாப் டக்கர் தான். புல்லட் ட்ரெயின் மாதிரி இங்கே புறப்பட்டாக்கா அடித்து தூள் கிளம்பி போய்கிட்டே இருப்பீங்க. சல்லுன்னு எடுத்த வேலையை முடிக்காத உங்களுடைய வந்து கட்ட வேகாது. ஆனால் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகாரன் மதிகாரகன் சந்திரன் நீச்சமாகின்ற ராசின்றதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் ஒரு 70% ஆஃப் த லேடிஸ்க்கு பெற்றவங்க கிட்ட இருந்து ஒரு அனுசரணையும் ஆதரவு கிடைக்காது. சார் எனக்கு நல்ல அனுசரணை இருக்குது சார், ஆதரவு இருக்குது சார், பெற்றவங்க வந்து எனக்கு சொத்து வச்சுருக்காங்க சார், எல்லாமே வச்சுருக்காங்க சார், நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க சார், நான் கட்டி வச்சு எனக்கு வந்து இந்த கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 4 குழந்தை பிறந்து இன்றைக்கி நல்லா வீடு வாசல் சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தியோட BMW காரோட நான் சூப்பராக எங்கேயோ போயிட்டுருக்கேன் சார், நான் எங்கேயோ பறக்கிறேன் சார் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா சகோதரி, நான் 70% ஆஃப் த லேடிஸ்க்குன்னு சொன்னேன், நீங்கள் அந்த 30% கேட்டகரியில் வந்துடுவீங்க. நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாயே எதிரியாகிற ஒரே ராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது விருச்சிக ராசி தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு சில அதை விடுங்க, அது சொந்த கதை, சோக கதை, அது பிறவி கர்மா. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல ராகு பகவான் சுகஸ்தானத்தில், 5ஆம் இடத்துல சனி பகவான் சொல்லி வச்ச மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் போய் மறையறாரு. உங்களுக்கு 2nd and 5th லார்டு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கர்மஸ்தானத்தில். இது என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்குழம்பு ஆணைக்குட்டி போல, ஆத்துக்காரி முயல் குட்டி போல ஓடினாலும் புலிக்குட்டி போல புரட்சிக்காரியாய் திரும்பி வருவாளே, மீண்டு வருவாளே. அதோட அடித்தாலும் உதைத்தாலும் அணைத்தாலும் புடைத்தாலும் புருஷன் தான், புருஷன் ஒருவன் தான். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னாக்கா இப்போ நடக்கிற கோச்சார கிரக சஞ்சார நிலைமைகள் பார்த்தீங்க அப்படின்னாவே மைண்டு டிஸ்ட்ராக்ஷன், மைண்டு டிவியேஷன். அதாவது அடிக்குழம்பு ஆணைக்குட்டி போலன்னு சொன்ன பாருங்க, அந்த அளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு டெப்த்து, அந்த பிரில்லியன்ஸில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதில் என்ன ஒரு பிரச்சனை விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி பெண்கள் வந்து எந்த ராசிக்காரன் ஆம்பளையாக வந்திருந்தாலும், அதாவது எந்த ராசிக்காரன் வந்து புருஷனாக வந்திருந்தாலும் வர புருஷன் பார்த்தாக்கா மாங்காவாக இருக்கும். மாங்கான்னா நீங்கள் பழமாக இருப்பீங்க. பழம்னாக்கா என்ன, பழுத்து முதிர்ந்து நல்ல ஒரு அறிவாற்றலோட செழுமையாக இருப்பீங்க. ஏன்னாக்கா மதிகாரகன் சந்திரன் வந்து நீச்சமாகிற ராசி இல்லை, இன்னொன்று 2 குடையவர் 5 குடையவர் குரு பகவானாக உங்களுக்கு வரதுனால அந்த குருவருள் திருவருள் பெற்றவர்களாக நிரம்பியவர்களாக நீங்கள் விருச்சிக ராசி பெண்கள், தாய் குலங்கள், தாய்மார்கள் இருப்பீங்க. சகோதரி, இதில் உங்களுக்கு வர வீட்டுக்காரன் பார்த்தாக்கா அவன் பெரிய அப்பாட்டக்கர் வேலையில் இருப்பான், அதாவது ஒரு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரியில் இருப்பான். இல்லைனாக்கா பார்த்தாக்கா ஒரு சிஇஓவே கூட இருக்கலாம், இல்லை ஒரு டீம் லீடராக இருப்பார், இல்லை ஒரு வாத்தியாராக இருப்பார். எப்படி இருந்தாலும் பார்த்தாக்கா அவர் ஆஃபீஸில் பார்த்தாக்கா அவருக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பேர் அப்படி காமா சொமான்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டில் பார்த்தாக்கா குழந்தைங்களுக்கு வீட்டு பாடம் நடத்துறதுல கூட பார்த்தாக்கா அவர் வந்து ரொம்ப ஒரு பூஜ்ஜியமாக இருப்பார். உங்களவுக்கு அப்டேட் ஆகிருக்க மாட்டார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படித்தது சாதாரணமாக ஒரு பிகாமோ
ஒரு பிஎஸ்சியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஒரு யூஜி டிகிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னொன்று விருச்சிக ராசியில் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்கிற காலகட்டம், இன்றைக்கி இருக்கிற காலகட்டம்ன்றதுலாம் கிடையாதுங்க. விருச்சிக ராசி பெண்களே அடுப்பூதும் காலத்திலேருந்து விண்வெளிக்கு ராக்கெட் விட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி பெண்கள் வந்து வீடே இருக்க மாட்டாங்க, வீட்டிலேயே தங்க மாட்டாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. 10th முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை காலேஜ் படிச்சுக்கிட்டே வந்து பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புருஷனுடைய போசி எஃபிஷியன்சி என்னன்றது தெரிய வரும். இது வந்து கொஞ்சம் ஒரு ஈகோ கிளாஸ் ஆகும் இல்லையா நார்மலாக. அப்போ அவர் சொல்லுவார், என்ன உனக்கு என்ன தெரியும், நீ வாங்குற 20 ரூபா சம்பளம், 20,000 ரூபா சம்பளத்துக்கு நீ பெருசாக பேசுறியா, நீ நான் எவ்வளோ வாங்குறது தெரியுமா, நான் 80,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் பேசும்போது, நீங்கள் 80,000 ரூபா, நீ 80,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் உன்னை 80,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு ஏற்றி விட்டதே நான் தானேயா, ஏன்டா நீ ஏன்ட்ட பேசுறியா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் என்ன 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 இந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம், நீ இந்த கம்பெனியில் இருந்த ஒரு காமா சோமா கம்பெனி உட்காந்து சீட்டை திருச்சிக்கிட்டு இருந்த ஒரு 35,000 ரூபா சம்பளத்தில் இருந்த உன்னை வந்து நீ படித்த படிப்புக்கு இந்த இடத்துல இந்த வேகன்சி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி உனக்கு தெரியாமல் அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா லெவலையும் வந்து நானே வந்து நெட்டில் டிஜிட்டலில் வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி ஃபைனல் இன்டர்வியூக்கு தானே நீ போயிட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டு வந்த. நீ அப்படி இருக்கும்போது உன்னை ஏற்றி விட்டதே நான் தான். சரி, ஏற்றி விட்டது நீனாக்கா நீ 20,000 ரூபா சம்பளத்தில் தான் இருக்க. நான் படித்த படிப்பு அவ்வளோதானே, நான் என்ன படித்தேன், பிஎஸ்சி, அதுவும் அரியர்ஸ் இருக்குது. அதனால் எனக்கு இவ்வளோ தானே, எனக்கு இந்த 20,000 ரூபா போதும், நான் தான் மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இப்போ பிஎஸ்சிலேருந்து அடுத்து வந்து எம்காம் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இல்லை எம்எஸ்சி பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி ஒன்று கரஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க, செய்வீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து 85 வயசில் வந்து படித்தாங்க, ஒரு பிஹெச்டி பண்ணாங்க. அதுதான் விருச்சிக ராசி, என்னுடைய கிளைண்ட் அவங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்குது, தாறுமாறாக போகுது. ஏன், எதனால், எப்படி அப்படின்னு போது பார்த்தாக்கா 4ஆம் இடத்து ராகு பகவான் சுகஸ்தானத்தை கெடுக்கணும், 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான், சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து சனி பகவான், அந்த சனி பகவானோட வீட்டில் ராகு பகவான் அப்படின்னும் போது அதான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போது ஆத்துக்காரி முயல் குட்டி போல ஓடினாலும் புலிக்குட்டியாய் புரட்சிக்காரியாய் திரும்ப வருவாள். முயல் குட்டி போல ஓடினால்னாக்கா நீங்கள் வந்து ஏதோ ஓடினால் வாழ்க்கையை ஓரத்திற்கே ஓடினால் வாழ்க்கையை வெறுத்து போய் இல்லை தற்கொலை பண்ணிட்டு ஓடிட்டா, இல்லை வந்து கள்ளக்காதலனோட ஓடிட்டா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் இருக்க பொண்ணு மட்டும் வெரி வெரி ஷார்ப், ஹைலி பில்லியன்சி. அவளுக்கு இந்த கள்ளக்காதல் நொல்லக்காதல் எந்த காதலுமே ஒத்து வராது, வேலைக்கு ஆகாது. அப்போவே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருவா, தூக்கி போட்டுருவா. அதனால் இன்னும் ஓப்பனாக சொன்னாக்கா 12 ராசிகளிலே வைத்தே கற்பு கரசியாக உத்தமையாக பத்தினியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் விருச்சிக ராசி தான். ஏன் சார், அப்போ மற்ற ராசிக்காரங்கன்னா கற்பு கரசி இல்லையா பெண்கள்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆத்தா உன் கோயிலிலே நடந்தாகணும் குடமுழகு கும்பாபிஷேகம், 8 பட்டி ஜனங்களும் வந்து காணணும் உன்னுடைய தெய்வீக குடும்ப தரிசனம். அதனால் நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. பெண்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுன்ற பேரில் இன்றைக்கி வந்து ஒரு மாற்று கருத்தை சொல்லி வந்து பிரிவினையை உண்டு பண்ணிடாதீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மற்ற ராசிக்கார பெண்களுக்கும் வந்து கற்பு அறம் நெறி அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே அதிகமாகவே டாப்லேயே தூக்கல்லையே இருக்கும். அப்படி இருந்தாலும் எதுக்கு வந்து நாட்டில் வந்து வேசிகள் விபச்சாரிகள் விலைமாதர்கள் அப்படின்ற கேட்டகரியில் தான் பெண்கள் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் விதி ஃபேட் கேனாட் சேஞ்சு, கர்மா பயனை மாற்றவே முடியாது. அதெல்லாம் விடுங்க, அது எல்லா ராசியும் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்ல வரது என்னன்னாக்கா, அந்த விருச்சிக ராசி வந்து வீரியம், வீரம், விவேகம், வேகம் இதுக்குன்னா பேர் போன ராசின்றதுனால ஒரு தப்பான ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறான், பேசுகிறான், எடுக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அப்பவே அங்கேயே சங்காருப்பியோ நீ வந்து அவன் எதா இருப்பியோ, புரியுதுங்களா, அதை வந்து அங்கே அந்த இடத்துல கட் பண்ணி விட்டு போயிட்டு இருக்கவா விருச்சிக ராசிக்காரி. ஆனால் விருச்சிக ராசிக்கார பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டு ராணுவம், விமானம், போர் எல்லாத்துலையும் ஆர்மி கீர்மி மிலிட்ரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி பெண்கள் தான் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உயர்ந்த இடத்துலையும், அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்துல ஜட்ஜாகவும் வந்துகிட்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா 2 குறையவர் குரு பகவான் அப்படின்றதுனால எவ்வளவோ சிறப்புகள் இருக்க உங்களுக்கு. முயல் குட்டி போல ஓடினாலும் எங்கே, பணிக்கு, வேலைக்கு, உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு ஓடினாலும் புலிக்குட்டி போல வீராவேசமாய் திரும்பி வருவாளே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் சகோதரி கொஞ்சம் பார்த்துக்குங்க, பக்குவமாக நடந்துங்க. அதாவது வந்து முள்ளு மேலே போட்ட சேலையை மெல்ல தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, பெற்றவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, மாமனார் மாமியாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் 5 நிமிஷம் கடன் கொடுத்துறாதீங்க, 5 நிமிஷம் கடன் வாங்கிறாதீங்க. நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வரும் வருடம் ஏப்ரல் மே வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் நீடிக்குது. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க, சூரிட்டி போட்டுறாதீங்க. போட்டிங்க அப்படின்னாக்கா கோவிந்தா தான் பட்டநாமம் தான். புரியுதுங்களா? இது வந்து உஷாராக தெளிவாக நிதானமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம்.
வேகத்துக்கு ஏற்ற நேரம் அல்ல இது, விவேகத்துக்கு ஏற்ற நேரம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா அந்த 4ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த சனி பகவான், வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துல போய் மறையிறாரு. புரியுதுங்களா? 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஸோ எவ்வளவோ கால்குலேஷன் ஈக்குவேஷனாக இருந்துகிட்டு இருக்குங்க. அதனால் நீங்கள் நல்லதையும் நினைக்கிறீங்க. அதாவது 4 பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரே ராசி பார்த்தீங்கன்னா 12 ராசியில் இதுவும் நீங்கள் தான் ஹைலைட் டாப்பில் இருக்கீங்க. அந்த விருச்சிக ராசி. அதனால தான் உங்களை ஆண்டவன் சாகர கண்டிஷனில் வந்தால் கூட ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கை உங்களை கொடுத்து அப்படி தூக்குது, மேலே வருவீங்க நீங்கள். புரியுதுங்களா? அதனால் விருச்சிக ராசிக்காரி பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே தன்னுடைய சொந்த வருமானத்தில் தான், தன்னுடைய சொந்த பைசால தான் அவள் எப்பவுமே அவள் காலில் நிற்பா. சொந்த காலில் நிற்கிற ஒரே ராசி விருச்சிக ராசிக்காரி தான். நீங்கள் தான் சகோதரி. பார்த்துக்குங்க, நான் சொன்ன மாதிரி எவ்வளவோ சிறப்புகள், எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ மேன்மைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி, மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அதாவது நீங்கள் நல்லா இருந்தாலும் ரோட்டில் நம்ம ஒழுங்காக போயிட்டு இருந்தாலும் எதிர்க்க ஒருத்தர் சரக்கை போட்டு நம்ம மேலே இடிக்கிறான் பாருங்க 2 வீலரில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களால், கணவனால், நம்ம சொந்த நெருங்கின சொந்தங்களால், இல்லை நட்புகளால், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படியாவது வரலாம். கேர்ஃபுல்லாக இருந்தீங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க, இருக்கிறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்றது தெளிவான ஒரு உண்மை. ஏன் அப்படின்னாக்கா குருவருள் திருவருள் எல்லாம் நிறைய பெற்றவர்கள், நிரம்ப பெற்றவர்கள் நீங்கள். ஓம் நம சிவாயம் என்கின்ற அரிய மந்திரத்தை மனதிலே உச்சரித்து வாருங்கள், எல்லாமே சரியாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பொறுத்தது ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.